Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நான்வெஜ்ஜுன்னு சொல்லி நிறைய வகையான சைட் டிஷ் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் வறுவலை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் வறுவலை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த மட்டன் ரோஸ் செய்கிறதுக்காக நான் 300 கிராம் மட்டனை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச சைஸில் வெட்டிக்கொள்ளுங்க. இப்போ இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழமும் அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயமும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்குறேன். அதோட தேவையான அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த மட்டன் அவியறதுக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோடு நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா அவிய விட்டு கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த மட்டன் நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த மட்டன் ரோஸ்ட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொள்ளுவோம். இந்த பட்டர் நல்லா உருகி வந்ததும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய், கருவா, கிராம்பு சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுங்க. இப்போ இதோட 2 டீஸ்பூன் சின்ன சீரகமும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோடு நாங்கள் ஒரு 200 கிராம் வெங்காயத்தை நல்ல மெல்லிய பீசஸாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இந்த வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெள்ளை வெங்காயத்தை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்குறேன். நாங்கள் இவ்வாறு சேர்க்குறதால இந்த கறியில் இந்த வெள்ளை வெங்காயத்தோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா சேர்ந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ இதோட நாங்கள் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வெள்ளை வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த இஞ்சி பூண்டை நீங்கள் நல்ல பேஸ்ட்டாக அரைக்காமல் இவ்வாறு நறுவந்துருவலாக அரைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுக்கு அதோட ஃப்ளேவர் முழுமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதோட நாங்கள் 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் இல்லைன்னு சொன்னால் ஜோகட் சேர்த்து கொள்ளுவோம். இது கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்களும் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இவ்வாறு தயிர் இல்லைன்னு சொன்னால் ஜோகட் இந்த கறியோடு சேர்க்கும் போது இந்த கறி இன்னும் நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்கள் மட்டன் அவிக்கும் போதும் உப்பு சேர்த்துனாங்க, அதால் உப்புட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சமாக சிவப்பு மிளகாயும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கூடுதலாக காரம் பிடிக்கும்னு சொன்னால் மட்டும் நீங்கள் இந்த மிளகாயை சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் இந்த மிளகாய் சேர்க்காமலும் இந்த கறியை செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மட்டன் வறுவலை ஆல்மோஸ்ட் இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இப்போ இதோட நாங்கள் 1 டீஸ்பூன் நறுவந்துருவலான மிளகுத்தூளும் அதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதோட நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் இந்த பட்டருக்கு பதிலாக நெய்யும் சேர்த்துக்கொள்ளலாம், அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, டேஸ்டியான மட்டன் வறுவல் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதோட நாங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் செய்த மட்டன் வறுவல் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் வறுவலை விட இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்லா வாசமாகவும் வந்திருக்குது. இதில் நாங்கள் சேர்த்த வெங்காயம் வெள்ளை வெங்காயம் எல்லாம் இந்த மட்டனோடு சேர்ந்து பொரிஞ்சு எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மட்டன் வறுவலை இறக்கும் போது கொஞ்சம் பட்டர் சேர்த்துனாங்க. அந்த பட்டரும் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குது. நீங்கள் இப்படி ஒரு மட்டன் வறுவலை பிளெயின் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் பிரியாணி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ், ரொட்டி, சப்பாத்தி, நானுக்கு கூட சைட் டிஷ்ஷாக செய்து பாருங்கள்.
யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கும் இந்த மட்டன் வறுவல் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.